இந்த டுட்டோரியலில் Clubhouse என்ற ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனில் இமெயில் வெரிஃபிகேஷன் எப்படி பண்ணுறது, ஃப்ரண்ட் பேஜில் இருக்கக்கூடிய சில ஆப்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டுட்டோரியலில் Clubhouse என்ற இந்த ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணியாச்சு. Clubhouse என்ற அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுறேன். இந்த ஸ்க்ரீனில் என்னென்ன பட்டன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். சர்ச் பட்டன், இன்வைட் பண்ணணும்னா இன்வைட் பண்ணலாம். நடக்க போகிற ஈவெண்ட் என்னென்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். நோட்டிஃபிகேஷன் பட்டன், மை ப்ரொஃபைல் பட்டன், Has social media created a culture of comparison? Hosted by symbolization, speaking symbolic, less, Charles, 349 listening, 68 speakers for has social media created a culture of comparison? லிசனிங் எத்தனை பேர், ஸ்பீக்கிங் எத்தனை பேர், அது மாதிரி சொல்கிறதுக்கு முன்னாடி சில நேம்ஸ்னால் சொல்லுது. இந்த நேம்ஸ் எல்லாமே குரூப்போட பர்சனோட நேமு. லிசனிங், ஸ்பீக்கிங் சொன்னாலே குரூப்ஸ் ரன்னிங்கில் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஹோம் பட்டனுக்கு மேலே கை வச்சிங்கன்னா ஸ்டார்ட் எ ரூம்னு இருக்குது. அடுத்து ரைட் ஸ்வைப் பண்ணுறேன். படி லிஸ்ட்டு, இதில் நான் டபுள் டேப் கொடுக்குறேன். படி லிஸ்ட் உள்ளே வந்தோம்னா நீங்கள் ஒரு பீப்புளை ஃபைன் பண்ணாலும் ஃபைன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பட்டன் கொடுக்குது. டபுள் டேப் கொடுத்தோம்னா யார் வேணும் அப்படின்றத சர்ச் பண்ணி அதுக்கு ரிலேட்டடான பர்சன் வருவாங்க, அதில் ஆட் பண்ணிக்கலாம். மேலே சர்ச் ஆப்ஷன் ஆல்ரெடி நான் ஸ்வைப் பண்ணும்போது இருந்தது. அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணியும் யார் வேணும் அப்படின்றத நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். மேலே ப்ரொஃபைல் பட்டன் இருந்துச்சு. அந்த ப்ரொஃபைல் பட்டன் மேலே டாப்பில் ரைட் சைட் கார்னரில் இருக்கும். அந்த ப்ரொஃபைல் பட்டனை ஓப்பன் பண்ணுறேன். ரைட் ஸ்வைப் பண்ணி வரேன். இமெயில் இருந்துன்னா வெரிஃபை பண்ண சொல்லுது. உங்கள் பேஜை ஷேர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் செட்டிங்ஸ், ப்ரொஃபைல் ஃபோட்டோ. முன்னாடி ப்ரொஃபைல் ஃபோட்டோ நம்ம செட் பண்ண வேண்டியது மிஸ் ஆகிடுச்சுன்னா இங்கே வந்து செட் பண்ணிக்கலாம். அடுத்து ரைட் ஸ்வைப் பண்ணி வரேன். 3 ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. Clubhouse 1 following, ஒரு ஃபாலோவிங், 3 ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. அடுத்து ரைட் ஸ்வைப் பண்ணி வரேன். உங்கள் பயோடேட்டாவை இங்கே ஆட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். அடுத்து ரைட் ஸ்வைப் பண்ணி வரேன். உங்கள் ட்விட்டரை இங்கே ஆட் பண்ணிக்கலாம். இன்ஸ்டாகிராம் லிங்கை இங்கே ஆட் பண்ணிக்கலாம். இந்த Clubhouse அப்ளிகேஷனை பொறுத்த வரையிலும் யாராவது நமக்கு இன்வைட் பண்ணி ஜாயின் பண்ணி விடணும், அதாவது நாமினேட் பண்ணுற மாதிரி. இந்த இடத்துல நான் எப்போ ஜாயின் பண்ணேன், என்னை யார் நாமினேட் பண்ணது அப்படின்ற தகவல் வருது. மெம்பர் ஆஃப் கிளப் கிரியேட் பண்ணோம்னா இங்கே ப்ளஸ் ஐக்கான் இருக்குது. இங்கே கிரியேட் என்ற பட்டனை கொடுத்தோம் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். மெம்பர் ஆஃப்னு இருக்குது. ஒவ்வொரு கிளப்லேயும் மெம்பர் ஆஃப், இதுக்கு கீழே ஸ்வைப் பண்ணி வரும்பொழுது என்னென்ன கிளப்பில் மெம்பராக இருக்கும் அப்படின்றதையும் ஒவ்வொரு ப்ரொஃபைலையும் ஓப்பன் ஆகும். என்னோடய ப்ரொஃபைலில் ரைட் ஸ்வைப் பண்ணி வரேன். நீங்கள் ஒரு கிளப் ஓப்பன் பண்ணோன்னா ஃபஸ்ட் நீங்கள் மெயில் ஐடி வெரிஃபை பண்ணணும். மேலே வெரிஃபை இமெயில் இருந்தது. அதே மாதிரி மெம்பர் ஆஃப்க்கு கீழே கிரியேட் கிளப் பட்டன் இருக்குது. இந்த இடத்துல நான் டபுள் டேப் கொடுக்குறேன். வெரிஃபை இமெயிலில் கொடுத்தாலும் ஓகே தான், இங்கே கொடுத்தாலும் ஓகே தான். வெரிஃபை யுவர் இமெயில் எடிட் பாக்ஸ்ன்னு இருக்குது. இந்த இடத்துல என்னோடய இமெயில் ஐடியை கொடுத்து நான் வெரிஃபை பண்ண போகிறேன். என்னோடய இமெயில் ஐடியை நான் டைப் பண்ணிக்கிறேன். இமெயில் ஐடி டைப் பண்ணிட்டேன். ரைட் ஸ்வைப் பண்ணி வரேன். ஒரு எடிட் பாக்ஸில் நம்ம டைப் பண்ணிவிட்டு ரைட் ஸ்வைப் பண்ணி வரும்பொழுது ஸ்க்ரீனுக்கும் மேலே ஸ்வைப் பண்ணுங்கள். கீழே ஸ்வைப் பண்ணிங்கன்னா நம்பர் பேட் இருக்கும், அதாவது கீபேட் இருக்கும். ஒரு முறை பேக் கொடுத்துட்டிங்கன்னா அந்த கீபோர்டு எக்ஸிட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் கீழே ஸ்வைப் பண்ணலாம். நான் பேக் கொடுத்துட்றேன். கீபோர்டு ஹிடன் வந்துட்ட பிறகு நீங்கள் எங்கேனாலும் ஸ்வைப் பண்ணி வரலாம். கேன்சல் பட்டன், வெரிஃபை பட்டன் இருக்குது. வெரிஃபை பட்டனில் நான் டேப் பண்ணுறேன். Clubhouse back button. Check your email. We emailed madivelan56@gmail.com to verify your address. இப்போது என்னோடய இமெயில் ஐடிக்கு இவங்க ஒரு லிங்க் அனுப்பியிருப்பாங்க. அதை கிளிக் பண்ணும்பொழுது தான் இங்கே வெரிஃபை ஆகும். ரைட் ஸ்வைப் பண்ணி வந்து இதில் ஓகே இருக்கும். இதே ஸ்க்ரீனில் okay button. இதை கொடுத்துட்றேன். Clubhouse back button. இப்போது என்னோடய மெயில் ஐடிக்கு போகிறேன். Page 2 of 4.
Google. Folder. Gmail. Email. Syncing mail. Signed in as Vadivelan P. Vadivelan 56 at gmail.com. Open account menu. என்னோட மெயில் ஐடி ஓப்பன் பண்ணிட்டேன். ரைட் ஸ்வைப் பண்ணி வரேன். Primary. Unread support. Clubhouse. Verify your email address. Clubhouse. Let's verify your email. We got a request to add this email address to your Clubhouse account. Unread support சொல்லிச்சு. Clubhouse-னு ஒன்று சொல்லிச்சு. Verify your email address சொல்லிச்சு. டபுள் டேப் கொடுத்து ஓப்பன் பண்ணுறேன். Clubhouse. Verify your email address. Page. ரைட் ஸ்வைப் பண்ணி வரேன். Club. Add star. Support at club. Show contact to me. Reply. More option. Reply. For. Not art. Web view. Clubhouse. Heading 3. ரைட் ஸ்வைப் பண்ணிக்கிட்டே வரும்பொழுது Clubhouse சொல்லுது. Let's verify your email. Heading 1. உங்கள் இமெயில் ஐடியை வெரிஃபை பண்ணலாமான்னு கேட்குது. We got a request to add this email address to your Clubhouse account. Tap below to go ahead. Verify my email. Link. வெரிஃபை மை இமெயில்னு இருக்குது. இந்த இடத்துல நான் டபுள் டேப் கொடுக்குறேன். Web view. 5%. Progress bar. Chrome. Close tab. But 70%. Home. Clubhouse. Web view. 80%. Translate options available near bottom of the screen. இப்போது வெரிஃபை மை இமெயில் ஐடி என்ற டேபை கிளிக் பண்ணிட்ட பிறகு ஆட்டோமேட்டிக்காக இந்த மெயில் ஐடியை வெரிஃபை பண்ணிடுச்சு. இப்போ ரைட் ஸ்வைப் பண்ணி வரேன். அப்படி இல்லைனா ஸ்க்ரீனுக்கு நடுவில் கை வைக்கிறேன். Thank you. தேங்க்யூ. We have verified your email. யூ ஹேவ் வெரிஃபைடு யுவர் இமெயில் வருது. இப்போது திரும்ப நான் Clubhouse போகிறேன். Recent button. Showing item 4 of 5. Clubhouse. Back button. Clubhouseல என்னோட ப்ரொஃபைலில் நான் இருந்தேன் அதே இடத்துல தான் இருக்குது. இப்போ மெம்பர்ஸ் ஆஃப் கீழே ப்ளஸ் ஐக்கான், அதாவது கிரியேட் கிளப்னு இருக்குல்ல, அந்த இடத்துக்கு வரேன். மெம்பர் ஆஃப் கிரியேட் கிளப் பட்டன். கிரியேட் கிளப்னு இருக்குது. இந்த இடத்துல நான் டபுள் டேப் கொடுக்குறேன். Sorry, you can't create a club. For now, clubs are only available to the most active community members and are limited to at most 2 per month. Please check back later. Thanks. Sorry, you can't create a club. For now, clubs are only available to the most active community members and are limited to at most 2 per month. Please check back later. Thanks. இப்போ கிளப் நீங்கள் கிரியேட் பண்ண முடியாது. மோஸ்ட்லி இதில் ஆக்டிவாக இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி ஒரு சாரி மெசேஜ் வருது. ரைட் ஸ்வைப் பண்ணி வருது. Okay button. ஓகே கொடுத்துட்றேன். Clubhouse back button. அவ்வளோதான். நம்ம இமெயில் ஐடியை வெரிஃபை பண்ணிட்டோம். அடுத்தது நிறைய குரூப்ஸில் போய்ட்டு லிசன் பண்ணிக்கிட்டு நம்ம Clubhouseல ஆக்டிவாக இருந்தோம் அப்படின்னா ஒரு கிளப் நாமளே க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷனில் உங்களுக்கான பேஜ், அதாவது உங்களுக்கான கிளப் க்ரியேட் பண்ணோன்னா உங்களுக்கு பிடிச்ச குரூப்பில் லிசனராகவும் ஸ்பீக்கராகவும் இருந்து ஆக்டிவாக இருங்க. அடுத்தடுத்த சில நாட்களில் உங்களுக்கான ஒரு நியூ கிளப் உருவாக்குறதுக்கான வாய்ப்பை தருவாங்க. நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அன்பான வேண்டுகோள், 60% நன்மைகள் இருந்தாலும் 40% தவறான ஒரு வழியில் தான் நம்மளை கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்வாங்க. அதனால் நாமளை காப்பாற்றிக்கணும். தேங்க்யூ. தெரியாததையும் தேடி தெரிந்து கொண்டு தெரியாதவர்களுக்கு தெரிவிக்கும் தமிழ். தமிழ்